தேவனுக்கு ஸ்தோத்திரம். குட் மார்னிங். ஒவ்வொரு நாளும் உங்களை எழுப்பி விடுவதற்கு, காலை வணக்கத்தை சொல்லுவதற்கு, தேவனுடைய வார்த்தைகளை உங்களுக்கு கொடுப்பதற்கு ஆண்டவர் எனக்கு அருளி இருக்கிற இந்த நல்ல வாய்ப்புக்காக அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்களும் கூட அவரோடு இருக்கிறீர்கள், இதை காண்கிறீர்கள் என்றும் விசுவாசிக்கிறேன். இதேபோல் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்று தெரியப்படுத்துகிற விஷயங்களுக்காகவும் நான் ஆண்டவரை மிகவும் ஸ்தோத்திரிக்கிறேன். வாருங்கள், இந்த காலை வேளையில மீண்டும் ஒரு முறை அவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். பரிசுத்தமும் அன்பு நிறைந்த பிதாவே, மகத்துவம் உள்ள தேவனே, உமக்கு நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தை எங்களுக்கு வேண்டும் ஐயா. உடைய துணை எங்களுக்கு வேண்டும் அப்பா. உடைய பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும் ராஜா. இந்த பயங்கரமான உலகத்தில் உம்முடைய சாட்சிகளாய் நாங்கள் வாழ வேண்டும் என்றால் உம்முடைய அபிஷேகம் எங்களுக்கு அவசியம் ராஜா. பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் எங்களுக்கு அவசியம் ஐயா. இதை தேடித்தான் உம்முடைய சன்னதிக்கு வருகிறோம். யாரெல்லாம் இந்த வேளையிலும் எங்கெங்கிருந்து இந்த தியானத்தில் பங்கெடுக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ரட்சிக்கும்படி கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்க இந்தியாவில இருந்தா குட் மார்னிங், அல்லது வெளிநாடுகளில் யூரோப் கண்ட்ரீஸ்ல இருந்தா மேபி இட் இஸ் ஈவினிங், குட் ஈவினிங், ஆஸ் வெல் குட் ஆஃப்டர்நூன், வாட் எவர் திஸ் டைம் மே பி, இட் இஸ் த ரைட் டைம் டு மெடிடேட் த வேர்ட் ஆஃப் காட், இல்லையா? இந்த நேரமாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பது நமக்கு நன்மை. இருந்தாலும் நீங்கள் லைவ்ல பார்க்காம பிறகு பார்க்கிறீர்களோ அல்லது வேறொரு சமயத்தில் பார்க்கிறீர்களோ, எப்படி இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு எழுப்புதலை தருகிறது, நம்முடைய விசுவாசத்தை அதிகரிக்கிறது. யோவான் எழுதின முதலாவது நிருபம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பிள்ளைகளே என்றால் சிறு பிள்ளைகளுக்கல்ல இந்த வார்த்தையை சொன்னது. இந்த வார்த்தைகள் இதை எழுதின யோவான் பழுத்த முதிர் வயதில், நிறைந்த முதிர் வயதில், 100 வயதை தாண்டின ஒரு வயதான முதிர்ந்தவனாய் அநேக அனுபவங்களை பெற்றுக்கொண்டு அந்நாளைய விசுவாசிகளுக்கு ஒரு தந்தையாக, மூப்பனாக இருந்தான். ஒரு வாலிபனாக, இயேசுவின் சீஷனாக ஆண்டவரை பின்பற்றின யோவான் இந்த நிருபங்களிலே, யோவான் எழுதின 1ஆம் நிருபம், 2ஆம் நிருபம், 3ஆம் நிருபம், அதே போல வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவன் ஆண்டவருடைய இருதயத்திலிருந்து ஆண்டவரை முகமுகமாய் கண்டு கற்றுக்கொண்டவைகளிலிருந்து, ஆண்டவர் கொடுத்த தரிசனங்களின் அடிப்படையில் எழுதின அவனுடைய அனுபவங்கள் எத்தனையோ நமக்காக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியானவரினாலே. ஆண்டவரை அவன் சார்ந்து கொண்ட நாளிலிருந்து, எப்பொழுதும் அவருடைய இருதயத்தில் சாய்ந்து அவருடைய அன்பை ருசித்த நாளிலிருந்து அவருடைய மகத்துவங்களை எல்லாம் கண்டுகொண்டான். தேவனை நேசிக்கிறவர்கள் தேவனுடைய சுபாவத்தை உடையவர்களாயிருப்பார்கள். தேவனுடைய இருதயத்தை அறிந்திருப்பார்கள். அவருடைய சாயலை தரித்திருப்பார்கள். எத்தனையோ சித்திரவதைகளுக்கு ஆட்பட்டு பிற சீஷர்கள் எல்லாம் இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். ஆனாலும் இந்த யோவான் மாத்திரம் எவ்வளவு சித்திரவதைக்குட்பட்டாலும் சாகவே இல்லை. எனவே பத்ம தீவிலே அவனை தூக்கி போட்டார்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தை ஆண்டவர் தந்த தரிசனத்தின் அடிப்படையில் அதை நேர்த்தியா எழுதினான். இந்த கடைசி நாட்களில் வெளிப்படுத்துதலில் இருக்கிற அநேக ரகசியங்கள் நிறைவேறிக்கொண்டே இருக்கின்றன. ஆண்டவருடைய வருகையின் அடையாளத்தை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் பல்வேறு விபரீதமான சூழ்நிலைகளை நாம் கவனிக்கிறோம். உண்மையில சொல்லுங்க, இந்த உலகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப பெருசா இருக்கிறாங்களா, ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் என்பவர்கள் பெருசா காணப்படுறாங்களா? உன்னதமான பதவிகளிலே சொத்து சுகங்களோடு அதில் தேறினவர்களாக, பலமும் அதிகாரமும் உடையவர்களாக தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களா அல்லது உலகத்தார் இருக்கிறார்களா என்று கவனித்தால் நிச்சயமாக உலகத்தார் தான் இருக்கிறார்கள். அப்ப ஆண்டவரை நம்புவதில் எனக்கு என்ன பிரயோஜனம்? அவர் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் எனக்கே இந்த நிலைமை வர வேண்டும் என்று இன்று அநேக விசுவாசிகளும் கூட பலவீனமாகி விடுகிறார்கள், சிதறிப்போய் விடுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களை நினைத்து நீங்க இன்னும் சின்ன பிள்ளைங்க மாதிரி நடந்துக்க கூடாது. நம்முடைய ஆண்டவருடைய மகத்துவத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து
தொடர்ந்து உலகத்தில் உள்ளவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். எனவே நீங்கள் அவர்களை ஜெயித்தீர்கள். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள். நீங்கள் தேவனுக்குரியவர்கள், அவர்கள் உலகத்திற்குரியவர்கள். அப்படின்னா 2 கூட்டத்தார் தான் அந்த உலகத்துல. எத்தனை தேசங்களாக, எத்தனை பாஷைகளாக, எத்தனை குலங்களாக, ஜனங்களாக நாம் பிரித்து வைத்துக் கொண்டாலும் தேவனை அறிந்திருக்கிறவர்கள், தேவனை அறியாதவர்கள், விசுவாசிகள், அவ்விசுவாசிகள், கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்படாதவர்கள். 2 கூட்டத்தார். நீங்க எந்த கூட்டத்தில் இருக்கீங்க? நீங்கள் தேவனை அறிந்தவர்களாக இருந்தால் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்ததை விட்டு விலகி கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில் மரித்தார் என்று நம்பி விசுவாசத்தால் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்றிருப்பீர்கள் என்றால் நீங்கள் தேவனுக்குரியவர்கள், தேவனுடைய பிள்ளைகள். எப்பொழுது நம்முடைய இருதயத்திலே ஆண்டவரை ராஜாவாக பிரதிஷ்டை செய்து கொண்டிருக்கின்றோமோ, கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட சுத்தமான இருதயத்திலே ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் இல்லாத இடம் அது பிசாசானுடைய இடம் என்பதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உலகத்துக்குரியவர்கள் உலக பிரகாரமாகத்தான் நடந்து கொள்வார்கள். இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்டவனான சாத்தானுடைய வழியிலே அவனுடைய வழி நடத்துதலின்படி நடப்பார்கள். நாம் தேவனுக்குரியவர்களாக ஆன பிறகு இந்த உலகத்திலே இருந்தாலும் கூட நாம் தேவனுக்குரியவர்களாக மாறிவிட்டதினாலே தேவ உணர்வின் அடிப்படையிலே வாழ வேண்டும். உலகத்தின் பின்னால் ஓடக்கூடாது. உலகத்தில் இருக்கிற காரியங்களின் மீது நாம் நாட்டம் வைக்கக்கூடாது. மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவால் உண்டானவைகள் அல்ல. எப்பொழுது நாம் ஆண்டவரை நம்பிவிட்டோமோ அப்பொழுது இந்த உலகத்தில் உள்ள உலகத்தாருக்கு நெருக்கமாக இருக்கலாம், விரோதிகளாக இருக்கலாம், அவர்கள் ஒரு விதத்தில் நம்மை நடத்தக்கூடும். ஆனால் நீங்கள் கலவரப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் உங்களுக்குள்ளே இருக்கிறவர், உங்களில் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் பெரியவர். இந்த உலகத்தின் அதிபதியான சாத்தானை காட்டிலும் இரத்தம் சிந்தி நம்மை மீட்ட, பாதாளத்தை ஜெயித்த, மரணத்தை ஜெயித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரியவர். எல்லா நாமங்களை காட்டிலும் அவருடைய நாமம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. எல்லா முழங்கால்களும் அவருடைய நாமத்தில் முடங்கும்படியாக, எல்லா நாவுகளும் அவரே ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும்படியாகவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு மகத்துவரான ஆண்டவராக இயேசுவை அறிந்திருக்கிறாய் என்பதனாலே உலகத்தை ஜெயிப்பாய், ஜெயிப்பாய் என்று சொல்கிறார். ஜெயித்தீர்கள் என்கிறார். நீங்கள் இன்னும் தோல்விக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைக்கிறீர்களே தவிர எப்பொழுதோ சாத்தானுடைய தலை நசுக்கப்பட்டு விட்டது. சும்மா அவன் வெறும் வாழை ஆட்டிக்கிட்டு இருக்கான். அந்த வாழை பார்த்து தான் நம்ம பயப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் தேவனுடையவர்கள், நான் கிறிஸ்துவனுடையவன் அப்படின்னு ஒரு நாளைக்கு 10 தடவை நீங்க நினைச்சுக்கணும். உலகினுடைய போக்கிலே நாம் போக மாட்டோம். உலகத்தானுடைய உலக பிரகாரமான காரியங்களுக்கு ஆசைப்பட மாட்டோம். உலகத்தின் பயத்துக்கு ஆட்பட மாட்டோம். நீங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறவர்கள். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உங்களில் இருக்கிறவர் பிசாசானவனை விட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகா பெரியவர் என்பதை உங்கள் உள்ளத்துல சுவாசிக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும். அவருடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில. நம்மளால சாத்தானோட போராட முடியாதுங்க. ஆனால் நம் பட்சமாய் நின்று போராடுகிற தேவன் நம்மோடு இருப்பதினாலே ஜெயம் நம்முடையதுதான். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். உலக பிரகாரமானவர்கள் உலகத்திற்கு ஏற்றவாறுதான் பேசுவார்கள். தந்தரங்கள், சதிகள், இப்படியெல்லாம் எத்தனை விதத்திலே இந்த உலகத்திலே உள்ள ஜனங்கள் ஒருவர் ஏமாற்றிக் கொள்ளுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒருபுறத்திலே குற்றம் சுமத்தி கொண்டே இருக்கிறார்கள். அதே நேரம் இந்த உலகம் முழுவதும் அவர்கள் பேசுகிற பேச்சை கேட்கும். இந்த மரபு தான் வேணும், எங்களுக்கு உலகம்தான் வேணும், எங்களுக்கு அநியாயஸ்தர்கள் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இந்த உலகத்துல நாம் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். வீட்டுக்காக உண்மையா இருக்கிறவங்க, உண்மையா நிலைநிற்கிறவங்க இன்னைக்கு யாரா இருக்கிறாங்க? பரிசுத்தமா வாழணும்னு இன்னைக்கு யார் ஆசைப்படுறாங்க? உலகத்தை கண்டிக்கிறவர்களை கண்டால் இன்னைக்கு மனுஷங்களுக்கு அவ்வளவு எரிச்சலா இருக்கு இல்லையா? காரணம், நாம் உலக பிரகாரமாக நடந்து கொள்வதில்லை. அதாவது நாம் தேவனுக்குரியவர்கள், தேவனை அறிந்திருக்கிறவர்கள். நம்ம பேச்சை கேட்க மாட்டான். தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். நான் சொல்ல வர்றது ஏதாவது உங்களுக்கு புரியுதாங்க? நீங்கள் இயேசுவை நம்புறீங்களா? உங்கள் பாவங்கள் எல்லாத்தையும் நீங்க அறிக்கையிட்டு இருக்கீங்களா?
ஆண்டவருடைய மகத்துவத்தை அனுபவிச்சிருக்கீங்களா? உங்க இருதயத்துக்குள்ள அவரை வரவேற்றிருக்கீங்களா? அவர் உங்களுடைய இருதயத்துல வாசம் பண்றாரா? அப்ப நீங்க சொல்ற வார்த்தைகள் உங்களில நிறைவேறும். உங்களுக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவராயிருக்கிறார். சாத்தானுக்கு பயந்து போக வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இந்த உலகத்துக்கு வளைந்து கொடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. உலகத்தாருடைய வார்த்தைகளுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லவே இல்லை. உலக பிரகாரமாக இதை சார்ந்து நடக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு கட்டாயமா இல்லை. நாம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறோம். நம்முடைய தேசம் என்பது பரலோகம். Our citizenship is in heaven. நம்முடைய நித்திய குடியுரிமை பரலோகத்திலே இருக்கிறது. நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிறோம். இந்த உலகத்திலே பரதேசிகளா, யாத்திரிகர்களா இருக்கிறோம். நாம் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, பரலோகத்துக்குரியவர்கள் என்பதை இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் கண்டுகொள்ளும்படியாக நம்முடைய நடத்தில, நம்முடைய பேச்சில, நம்முடைய கிரியைகளில, வாழ்க்கையில காண்பிக்க வேண்டும். தேவனிடத்திலே விசுவாசத்தோடு இருக்கிறவன் இடரமாட்டான், பதறமாட்டான், படபடக்க மாட்டான், பயப்பட மாட்டான், சோர்ந்து போக மாட்டான், உலக கவர்ச்சிகளால ஈர்க்கப்பட மாட்டான், உலகம் தருகிற தற்காலிகமான சந்தோஷத்தின் பின்னால ஓடவே மாட்டான். தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவன் வாழ்க்கையில பவுலை போன்ற பக்தனை நாம் பார்க்கிற போது, இவைகளெல்லாம் எனக்கு ஆதாயமோ அவைகளை நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். இந்த உலகத்தை நான் குப்பை என்று எண்ணுகிறேன். உலகத்தை அவன் குப்பை என்று எண்ணுகிறானா? இந்த சண்டைகள், சச்சரவுகள், அட்டகாசங்கள், இந்த அதிகாரங்கள், பண மோசடிகள், இந்த உலகத்தின் நவநாகரிகங்களோடு கூடிய கவர்ச்சிகள், சுகங்கள், போகங்கள் என்று இவையெல்லாம் தற்காலிகமானவைகள். அவைகள் இந்த உலகத்தின் குப்பைகள். எனவே பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். நீ கிறிஸ்தவன் என்றால், உண்மையான கிறிஸ்தவன் என்றால், உன்னுடைய இலக்கு பரலோகம். உன்னுடைய பிழைப்பு ஆண்டவர்தான். நீ வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்து உனக்காக சிந்தின இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிற புதிய வாழ்க்கை. கிறிஸ்துதான் உனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாள் காலையிலும் எழுந்திருக்கும் போது எதுக்காகங்க இந்த உலகத்துக்கு பயப்படுறீங்க? இந்த உலகத்தினுடைய காரியங்கள் சோர்ந்து போறீங்க. உலகத்தால் இழுக்கப்பட்டு அதன் கவர்ச்சிகளால சோர்ந்து போகிறீங்க. உலக பிரகாரமானவர்களைப் போல. உலகஸ்தார் நம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லையே என்று, நாம் சொன்னபடி அவர்கள் செய்வதில்லை என்று, நம்மை மிரட்டுகிறார்கள் என்று, பயப்படுத்துகிறார்கள் என்று, நம்மை பாடுபடுத்துகிறார்கள் என்று சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. யாரா இருந்தாலும் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று தினந்தோறும் நான் சொல்லிட்டே இருக்கேன். ஏனென்றால் மனிதன் இன்று இந்த உலகத்திற்கு பயப்படுகிறான், சாத்தானுக்கு பயந்து கொண்டிருக்கிறான். அதாவது தேவனை அறிந்தவர்களாக இருந்தா நாம பயப்பட மாட்டோம். நம்முடைய ஆண்டவர் நம் பட்சமாய் இருக்கிற போது நம்மை விரோதிக்கிறவன் யார்? நம்முடைய சொந்த குமாரனையே நமக்காக ஒப்புக் கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? நம்முடைய கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்கக்கூடியவன் ஒருவனும் இல்லை. மரணமானாலும், ஜீவனானாலும், அதிகாரங்களானாலும், உலகமானாலும், உலகத்தில் இருக்கிறவர்களானாலும் எதுவுமே நம்மை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. இயேசுவை பற்றிக் கொள்ளுங்கள், அவருக்காகவே வாழுங்கள், அவரையே சார்ந்து கொள்ளுங்கள். அவருடைய துணை நம்மோடு இருக்கிற போது நாம் இந்த உலகத்திலே ஒரு தனித்துவமான ஜோதியைப் போல பிரகாசிப்போம். இந்த வக்ரம் நிறைந்த உலகத்திலே நாம் விளக்கைப் போல் பிரகாசிக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்பினார். இந்த இருள் நிறைந்த உலகத்திலே நீ விளக்காய் பிரகாசிக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். பொய் நிறைந்த இந்த உலகத்திலே சத்தியம் என்றால் இப்படித்தான் இருக்கும் என்பதை உன் வாழ்க்கையின் மூலமாக நீ நிரூபிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எல்லாரும் பயப்படுறதை பார்த்து நாம் எதுக்காக பயந்துக்கணும்? எல்லாரும் ஈர்க்கப்படுகிற, எல்லாராலும் கவர்ந்து இழுக்கப்படுகிற விஷயங்கள்ல நாம் எதற்காக ஈர்க்கப்படுவோம்? நம்முடைய நோக்கம் மேலானவைகளின் மீதே இருக்க வேண்டும். இங்கே காணப்படுகிறவைகள் எல்லாம் அநித்தியமானவைகள், தற்காலிகமானவைகள். ஆனால் காணப்படாதவைகள் பரலோகத்தின் மகிமைக்குரியவைகள். நம் கண்களால் பார்க்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் அவைதான் நித்தியமானவைகள். அதனால்தான் நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் மேலானவைகளே நாடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இந்த உலகத்திலே இப்போதைய சூழ்நிலைகளை நாம் பார்க்கிற போது, செய்திகளை எல்லாம் நாம் கேள்விப்படுகிற போது, எத்தனையோ விதமான பயம் நம்மை ஆட்கொள்ளுகிறது. உண்மைதான். யுத்த காரியங்கள், பஞ்சம் உண்டாகும் என்கிற பயம் இந்த உலகத்தையே நடுங்க வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நாம், நம்முடைய தேவனுடைய ராஜ்யம் நித்தியமான ராஜ்யம்.
அந்த ராஜ்யத்திலே யுகயுகமாய் தலைமுறை தலைமுறையா நாம் வாழ்வோம் என்று தைரியம் இருப்பதனால இந்த தற்காலிக ராஜ்யம் விழுந்தாலும் நின்னாலும் நிலைமைகள் எல்லாம் மாறினாலும் நித்தியமான பரலோக ராஜ்யத்தின் வாரிசுகள் நாம் என்கிற வார்த்தையை மனதில் வைத்துக்கொண்டு மேலிருந்து வருகிற ஆண்டவருக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களாக அவருடைய வாரிசுகளாக இருக்க வேண்டும் என்று விசுவாசத்தோடு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்பேற்பட்ட பாக்கியத்தை ஆண்டவரம் எல்லோருக்கும் தந்தருள்வாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, நாங்கள் பலவீனர்கள் என்று, கையால் ஆகாதவர்கள், ஒன்றுமில்லாதவர்கள் என்று, எங்கள் பேச்சை யாரும் கேட்பதில்லை, எங்களுக்கென்று யாரும் இல்லை என்று கலக்கத்தோடும் பயத்தோடும் நாங்கள் இராமல், நாங்கள் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல என்றும், எங்கள் வார்த்தைக்கு இந்த உலகம் செவிகொடாது என்றும், எங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் மகா பெரியவர் என்றும் உணர்ந்திருப்பதால் நாங்கள் ஜெயிப்போம் என்றும், நித்தியமும் தேவனோட கூட வாழ்வோம் என்ற உறுதியோடு கூட இந்த உலகத்திலே சிரமங்களிலும் போராட்டங்களிலும் என் ஆண்டவர் எனக்கு துணையாக இருக்கிறார் என்று, எங்கள் பட்சமாய் நின்று எங்களுக்கு ஜெயத்தை தருவார் என்ற நம்பிக்கை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நீர் கிருபையருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் அனைவரோடும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். திரையில் காண்பிக்கப்படும் எண்ணிற்கு உங்கள் ஜெப தேவைகளையும் பாரங்களையும் டெக்ஸ்ட் மெசேஜ் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் அனுப்பி வையுங்கள். உங்கள் பட்சமாய் ஜெயிப்பதற்கு எப்பொழுதும் நாங்கள் ஆயத்தமாயிருக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் அற்புத காரியங்களை கண்டிப்பாய் செய்வார். நிகழ்ச்சியை குறித்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் செய்யுங்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.